ஆனால் எதுக்கோசம் அந்த ஏழைகள் 100 வச்சு சத்தியமாக எனக்கு தெரியல. மாற்றமாக சொல்லுங்கள் கற்றுக்கிட்டோமா. அது என்ன சம்பவம், என்ன ஆச்சு, என்ன பார்த்து. ஹலோ ஸ்குவாட், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் ஒரு திசை எப்போ இருக்கீங்க இருக்கீங்க நம்புறேன். என்னடா இருந்துச்சு ரொம்ப நாள் கழிச்சு பிளாக் பண்ணுங்க ஒரு கேள்வி இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கம்மிங் தேர்ஸ்டே ட்ரிப் கிளம்ப போகிறோம். அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா அது எல்லாமே பிளாக்ல சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது புதுசாக மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஸ்குவாட், ரெக்கார்ட் ஆகுது, ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே, வண்டி பெட்ரோல் ஆஃப் இருக்குது. ஓகே, ஆங்கிள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்படி செட் ஆகலாம் மாற்றிக்கலாம். ஓகே ஸ்குவாட், நான் பார்த்தீங்கன்னா அவங்கள ஆகில் சொல்லியிருப்பேன். அதாவது என்னென்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கம்மிங் தேர்ஸ்டே நம்ம ட்ரிப் கிளம்ப போகிறோங்க. அது வரலடா. கம்மிங் தேர்ஸ்டே நம்ம ட்ரிப் கிளம்ப போகிறோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏற்காடு தான் கிளம்புறோங்க. நம்மளோட ஏற்காடு மீன்ஸ் என்னோடது கிடையாது, இது ஏழைகளின் ஊட்டியான ஏற்காடு. ஆனால் எதுக்கோசம் அந்த ஏழைகளின் ஊட்டின்னு வச்சு சத்தியமாக எனக்கு தெரியல. ஏதோ சொல்கிறாங்கன்னு சொல்கிறேன். ஓகே ஸ்பாட், நம்மளோட ரித்தீஷோட சேனல் ஃபஸ்ட்டு ப்ளாக் பார்த்தீங்கன்னா இதுதான். எனக்கு நர்வஸ்லாம் கிடையாது, ஏன்னா ஏற்கனவே நான் எத்தனை ப்ளாக் பண்ணிட்டேன் இது மாதிரி. நம்மளோட ரித்தி ஃபுட் சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங் பண்ணதே மோட்டோவில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அப்படிங்கும்போது நம்மளுக்கு அப்படியே நர்வஸ்லாம் போயிடுச்சு. ஃபஸ்ட்டு வீடியோ அப்போ கொஞ்சம் நர்வஸாக இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ இல்லை, ஆகுண்டா பார்த்துக்கலாம் மோட்டோ விளாக் தான் அப்படின்னு வந்துட்டேன். எதுக்கோசரம் நான் இந்த சேனலில் ரித்தீஷோட சேனல் பண்ணேன், எதுக்கோசரம் நான் ஃபுட்டாக மாறினேன் எல்லாமே நான் ட்ரிப் போகிறப்ப சொல்கிறேன். ஏன்னா இப்போ தொடர்ந்து நேரம் கிடையாது. ஆனால் இப்போ ஆங்கிள் கரெக்டாக இருக்கான்னு இப்போ செக் பண்ண வந்தேன். சரி ப்ளாக் எடுத்து போட்டு வந்துருக்குல அந்த மாதிரி நான் எடுத்துட்டேன். அண்டு இதில் நடந்த நிறையா துன்பங்களும் இருக்குது, இன்பங்களும் இருக்குது. ட்ரிப்புன்னு சொன்ன உடனே சம்பவம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அதையும் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன், இப்போ சொல்ல மாட்டேன். சர்ப்ரைஸ் வாய்ஸ் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதாக வர மாதிரி தோணுது. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வாய்ஸ் கரெக்டாக இருக்கா இல்லை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவோம், மைக் ஏதோ மாற்றமாக சொல்லுங்கள் கற்றுக்கிட்டோமா. செத்ராடா ரித்தீஷன் நீங்கள் சொல்கிறது என் மைண்டுக்கு கேட்குது. நம்ம அந்த அளவுக்குலாம் போக மாட்டோம், அது சும்மா ட்ரை பண்ணுறது தான். நம்ம ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா கம்மிங் தேர்ஸ்டே. நம்ம கூட யார் யார் வரவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அண்ட் ரெட் க்ரஷ் சுபாஷ் நல்லவன் யூடியூப்பில் சுபாஷ் அவன் பேர் மாற்றிட்டாரு, ரெட் க்ரஷ் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வ்ளாக் எடுத்துட்டேன். அது என்னன்னா ஆங்கிலே கரெக்டாக உங்களுக்கு தெரில, நேராக வச்சு எடுத்தேன்னா, நேராக மீன்ஸ் இப்படி வச்சு எடுத்தேன், அது ஒழுங்காக வரல. இப்போ வச்சுருக்கிறது கமுத்தி வச்சு எடுத்திருக்கேன். இந்த ஆங்கிள் எப்போ இருக்குதுன்னு சொல்லுங்கள். அதுலேயே எல்லாம் பேசினேன், பட் சொதப்பிட்டேன், நல்லா சொதப்பிட்டேன். நம்ம சர்வீஸ் ரோட்லேயே போவோம், அப்படியே போயிட்டு அப்படியே திரும்பிடுவோம் ஸ்பாட். ஹெல்மெட் தான் பார்த்தீங்கன்னா நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அந்த ஜேபிஆர் மோட்டார்ஸ் அந்த ஜெரி பாய் ரைடர் இருக்கார்ல, அவர் கடையில் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதுக்காக விசாரித்தேன். நான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ஹெல்மெட் தான் வாங்கலான்ட்டு இருந்தேன். அது என்ன சம்பவமே ஆனது. அது என்ன சம்பவம், என்ன ஆச்சு எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் ரெக்கார்டு ரைடு எபிசோட் 1 சொல்கிறேன். அண்ட் உங்களுக்கு ஆங்கிள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பேட்ரோல் வணக்கம்டா மாப்பிள, தேனியில இருந்து செத்துருப்பாங்க நேரம் மாப்பிள. ஜாகிங் ஓன்னா மட்டும் உன்னை விட்டுருவோமா? கம் ஆன் சார்ஜ். இந்த vlog நான் எப்போ எடுக்கிறேன்னா சாட்டர்டே எடுத்துட்டு இருக்கேன். டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 2:50 பக்கம் ஆகுது. அதுக்கு அது பண்ணுறதுக்குன்னா காலையில் கட் பண்ணிருக்கேன். இப்போ தான் ஏதோ கரெக்டாக வந்தப்போ எனக்கு தோணுது. ஓகே ரைட், எனக்கு தலைவரே பார்த்து தாத்தா. இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திக்கிட்டு இருக்கான். இப்போ நான் வைசர் தூக்கி போட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். ஒரு நிமிஷம். இப்போ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இப்போ நான் பேசுகிறேன். அண்டு பார்த்தீங்கன்னா அதாவது எங்கள் தாத்தா நேற்று தான் பார்த்தீங்கன்னா ஊருக்கு போனார். நான் இன்றைக்கி தான் வண்டி எடுத்து போகிறேன். இப்போ பயங்கரமான விசாரிச்சு நினைக்கிறேங்க.
தெரில. நம்ம போக போகிறது என்ன பைக்லன்னு பார்த்தீங்கன்னா R15 V4லையும் RS-லையும் தான் போகிறோம். ஏர் பீஸ் ஓன்ட்ட பைக் எதுவும் இல்லையான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. இன்னும் ஒரு 8 months ஸ்பாட் வாங்கிடலாம். இன்னும் கொஞ்ச நாளில் வாங்கிடலாம் ஸ்பாட். ஒன்றுமே பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் 8 monthsல பைக் வந்துடும். அதாவது என்ன பைக்குன்னு வந்து நிறைய வச்சுருக்கேன். சூப்பர் பைக்கா இல்லை நார்மலாக வந்து எம்மாக்காவில் போகலாமா இல்லை கலாசியில் போகலாமா நிறையா ஓடிட்டுருக்கு. பட் அப்போ எவ்வளோ காசு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கிடுவேன். பட் சூப்பர் பைக்ஸ் தான் இருக்குது. சூப்பர் பைக்காக எடுக்க வாய்ப்பு இல்லை. இல்லை ஸ்பாட் சூப்பர் பைக் எடுக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவ்வளோ அமௌண்ட் பண்ணிட்டு ஐயோ பட்டு நட்டி கேமரா ரெக்கார்டில் தான் இருக்குது. ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்குது. அம்மா பட்டுன்னு ஒரு அடி கரெக்டாக இருக்குது. அதையாக கரெக்டாக இருக்குது. பட்டுன்னு பட்டப்பில் வந்து அடிச்சுட்டு போயிடுச்சு. ஸோ அதுக்கு எதுவும் ஆகலை. நம்ம கேமராவுக்கு தான் என்ன ஆச்சுன்னு தெரியலை. ஓகே நான் நல்லா தான் இருக்கும்னு நம்புகிறேன். என்ன நினச்சிட்டேன்னா MT-15 தான் பிளான் இருக்குது ஸ்பாட். என்னப்பா யாருமே பார்க்க மாட்டேங்கிறீங்க கேமரா யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஃபஸ்ட்டு நான் 1 year முன்னாடி vlog எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பார்க்கும்போது எனக்கு நர்வஸாக இருக்கும். நர்வஸாக இருக்கும். பட் இப்போ அந்த நர்வஸ் எனக்கு கிடையாது. நீங்கள் அந்த லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஏறமெல்லாம் பார்த்து ஏறதில்ல, வளையிறதுலாம் பார்த்து வளைங்க. ஏன்னா ஆனால் நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது. ட்ரங்க் அண்ட் டிரைவ் இதெல்லாம் பேசணுன்னா நாள் கணக்கு போயிட்டே இருக்கும். இப்போ பேச டைம் கிடையாது. மாப்பிள்ள எம்டிங்க ஆசையாக இருக்குது பார்க்கும்போதே. பட் ஓட்ட தான் முடியல. ஓகே எத்தனை பேர் ஹெல்மெட்டு போடல. ஓகே ஸ்பாட் நம்ம வ்ளாக் எண்ட் பண்ணுற நேரம் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக ஏன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பைடம் கிளிக் பண்ணிக்கோங்க. டட்டா பை பை டேக்கர். நான் இப்போ இருக்கிறத சேஃபாக இருக்கேன், நீங்களும் சேஃபாக இருங்க. ஓகே ஸ்பாட் டாட்டா பை பாய். அந்த ஸ்கோர் பார்த்தீங்கன்னா vlog ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. உண்மையிலே சொதப்பிடுச்சு. நான் நினச்சதோட கேவலமாக வந்திருக்கேன்னு தான் சொல்லணும். ஆங்கில கரெக்டாக வைக்கல. அது முன்னாடி மைக்கு ரொம்ப இறைச்சலாகிடுச்சு. நான் பேசுகிறதே உங்களுக்கு கேட்கல. ஸோ இது மாதிரி நான் ப்ரோட ஃபோன் பண்ணி கேட்டிருந்தேன். ப்ரோ ரொம்ப இறைச்சலாக ஆகுது, ஆங்கிள் வேறு தப்பாக வச்சிட்டேன் ப்ரோ அப்படின்னேன். ஆங்கிள் சரி என் தப்பு தான், கரெக்டாக நான் மாற்றிக்குவேன். பட் மைக் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுதான் ஃபோன் பண்ணி கேட்டப்போ சொன்னார், ப்ரோ இன்னொரு நாள் சிரமம் நான் வரதான் போகிறேன், நான் உனக்கு மைக் கரெக்டாக செட் பண்ணி கொடுக்குறேன் ப்ரோ, அதுக்கப்புறம் நீ கரெக்டாக வச்சுக்கோ அப்படின்ட்டாரு. ஓகே உனக்கு அன்னைக்கே 2 vlog எடுத்துன்னு 2மே பார்த்தீங்கன்னா சொதப்பிடுச்சு. ஃபர்ஸ்ட் vlogலையும் மைக் கொஞ்சம் சொதப்பிட்டு தான் போயிடுச்சு. செகண்ட் vlogலையும் மைக் சொதப்பிட்டு தான் போயிடுச்சு. பட் ஃபஸ்ட் ஆங்கிள் ஓகே, ஆங்கிள் கரெக்டாக வந்துடும், ஓரளவுக்கு கரெக்டாக வந்துச்சு. பட் செகண்ட் vlogல பார்த்தீங்கன்னா ஆங்கிள் சுத்தமாக இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் வானத்தை பார்த்து தான் இருக்குது. என்ன பண்ணுறது, நடப்பதெல்லாம் நன்மைக்கு. ஓகே பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒன்று சொல்ல மாட்டேன், நம்ம தேர்ஸ்டே ட்ரிப் கிளம்ப போகிறோம். வீடியோ கட் பண்ணிட்டு நாளைக்குமே வந்து சொல்லணுன்ட்டு நம்ம ஏற்காடு கிளம்பி போகிறோம். அண்ட் இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குற vlog பார்த்தீங்கன்னா ஏற்காடு ட்ரிப் vlog தான் கண்டிப்பாக வரும்னு நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். ஓகே ஸ்காட், இதோட vlog எண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் புதுசாக ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா விரைவில் தெரியும். ஓகே விரைவில்னா அது எந்த கிடையாது, வேற ஒருத்தருது. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன சின்ன இதெல்லாம் எடுத்துக்கலாம். ஓகே ஸ்குவாட், ஓகே டாடா பை பை டேக் கேர்.